கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு அன்பான ஜனங்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஏசாயா 2வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். மனுஷரின் வீண் பெருமையும் வீராப்பும் தாழ்த்தப்படும். நம் உலகத்திலே எவ்வளவோ ஜீவராசிகளை தேவன் படைத்தார், இந்த உலகத்திலே வாழ வைக்க. அதே மாதிரி மனிதனையும் படைத்தார். எதற்காக படைத்தார்? தேவனை துதிப்பதற்காக. வீண் பெருமையோ வீராப்போ ஒரு மனுஷன் வீம்பு செலுத்தவோ வீராப்பு பண்ணவோ நான் பெரியவன் என்று கூறவோ அல்ல. நம்மளுக்கு ஆண்டவர் நம்ம நாசியிலே சுவாசத்தை தந்ததே அவரை துதிக்க, அவரை மகிமைப்படுத்துறதுக்கு மாத்திரம்தான். அதனால் நம்ம துதிக்கிற தேவன் அன்பின் மறுரூபமாக இருக்கார், அன்பின் சுரூபி. அப்போ அவரை துதிக்கிற ஜனங்களாகிய நாமல் நம்மகிட்ட இருந்து அன்பை மாத்திரமே பிறருக்கு வெளிப்படுத்த வேண்டும். மனுஷரின் வீண் பெருமையும் வீராப்பும் தாழ்த்தப்படும். நாம் கடைசி காலங்களில் இருக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் அன்பை பரிமாறுவோம், அன்பை மாத்திரமே வெளிப்படுத்துவோம். எந்த மனிதரிடமும் வீண் பெருமையோ வீராப்போ பொறாமையோ வஞ்சனையோ எதையும் காட்டாதுங்க. நம்ம தேவனை துதிக்கிற ஜனங்கள் நம்ம அன்பின் சுரூபியை நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கோம். அன்பை மாத்திரமே வெளிப்படுத்துவோம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.